4 தொகுதிகளுக்கான தேர்தலில் பாரதிய ஜனதா மற்றும் தேமுதிக கட்சிகளின் நிலைப்பாடு குறித்து செய்தியாளர் அபிநயாவிடம் பேசலாம். அபிநயா, தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக பாரதிய ஜனதா அறிவித்திருக்கும் நிலையில் தேர்தலுக்கு எந்தெந்த வகையில் அந்த கட்சி தயாராகி வருகிறது? அதாவது இந்த 3 தொகுதி தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்ட அன்றே மாநில செயற்குழு கூட்டம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் திருப்பூரில் நடைபெற்று வந்தது. இந்த சூழலில் அந்த தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் பொறுப்பாளர்களை உடனடியாக பாரதிய ஜனதா கட்சி நியமித்துவிட்டது. நியமித்த கையோடு யார் யாரெல்லாம் அங்கு வேட்பாளர்களாக நிறுத்தலாம் என்பது குறித்த பரிந்துரைகளையும் கேட்டிருப்பதாகவும் அதற்கான பணிகளை உடனடியாக தொடங்கியதாகவும் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் வேட்பாளர்கள் பரிந்துரைகள் ஏற்கனவே மத்திய குழுவிற்கு அனுப்பப்பட்டு அவர்களுடைய இறுதி செய்யப்பட்ட பெயர்கள் இன்றோ அல்லது நாளையோ அறிவிக்கப்படும் என பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்திருக்கிறது. முக்கியமாக தமிழகத்தில் நல்ல விதத்தில் ஒரு வெற்றியை காண வேண்டும் என்ற முனைப்பில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் தீவிரமான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாகவே இந்த 3 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான நிலைப்பாட்டை, அதாவது தனித்து போட்டியிடுகிறோம் என்ற ஒரு விஷயத்தையும் அறிவித்து தொடர்ந்து அதற்கான பணிகளை தீவிரமாக செய்து வருவதாகவும் அன்று 3 தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை விரைவில் தொடங்க இருப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்திருக்கிறது. உமா, தேமுதிகவை பொறுத்தவரை தனித்து போட்டியா புறக்கணிப்பா என எந்த ஒரு முடிவையும் இன்னமும் அவர்கள் அறிவிக்கவில்லை. தேர்தலில் அவர்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? அது தேமுதிக கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் சேர்ந்து கூட்டணியாக அந்த தேர்தலை சந்தித்தது. ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு அவர்களுடைய வெற்றி எந்த தொகுதியிலுமே அவர்கள் வெற்றி காணவில்லை. இதனைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் தனித்து போட்டியிடுவதாக தேமுதிக அறிவித்து அந்த தனியாகவே வேட்பாளர்களையும் தேமுதிக அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த 3 தொகுதிகளிலுமே தேமுதிக தனித்து போட்டியிடவே அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக இந்த 3 தொகுதிகளிலும் இருக்கும் மாவட்ட செயலாளர்களை ஏற்கனவே தேமுதிக அங்க இருக்கக்கூடிய சூழல், அது மட்டுமல்லாமல் வாக்குச்சாவடிகளுடைய நிலவரங்கள், இது வெற்றி வாய்ப்புக்கான சூழல், இவை அனைத்தையுமே அறிக்கையாக அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்களிடம் கேட்டிருக்கிறது. அது குறித்த தகவல்கள் இன்றோ அல்லது நாளையோ மாவட்ட செயலாளர்கள் தரப்பில் இருந்து கட்சி தலைமையகத்துக்கு அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வேட்பாளர்கள் பரிந்துரைகள் பெயர்களையும் கட்சி மாவட்ட செயலாளர்களிடம் கேட்டிருப்பதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் அரவக்குறிச்சி தொகுதியில் ஒரு 4 பேரும், அதேபோல் திருப்பரங்குன்றத்தில் ஒரு 10 பேரும் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக அங்கு கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதேபோல் தஞ்சாவூரிலும் தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர்களை நேற்று விஜயகாந்த் சந்தித்திருப்பதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து இவர்கள் தனித்து போட்டியிடவே அதிகமான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியாக தேர்தலை சந்தித்ததன் அடிப்படையில் தஞ்சாவூரில் ஜெயபிரகாஷ் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். மற்ற 2 தொகுதிகளுமே கூட்டணி கட்சியிடம் இருந்தது. ஆனால் ஜெயபிரகாஷ் திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து அவரே வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பில்லை. எனவே புதிதாக யார் அறிவிக்கப்படலாம் என்பது குறித்து நேற்றைக்கு மாவட்ட செயலாளர்களிடம் கேட்டறியப்பட்டதாக தெரிகிறது. எனவே இந்த 3 தொகுதிகளிலும் பெரும்பாலும் தனித்து போட்டியிடவே அதிகமான வாய்ப்பு இருப்பதாக கட்சி நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், அபிநயா, நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது 4 தொகுதி தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பது குறித்த தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தற்போது மக்கள் நல கூட்டணியின் என்ன மாதிரியான நிலைப்பாடு கொண்டிருக்கிறது? உமா, தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்த்து 4 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான நிலைப்பாடுகள் குறித்து மக்கள் நல கூட்டணி ஆலோசனை செய்து வருகிறார்கள். மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கட்சி வாரியாக தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நேற்று அதனுடைய மாநில செயற்குழு கூட்டத்தில் இந்த தொகுதியில் போட்டியிடுவது மற்றும் தேர்தல் நிலைப்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக இன்று முக்கிய நிர்வாகிகள் கூட்டமும் நடக்க இருக்கிறது. அதேபோன்று மதிமுகவை பொறுத்தவரை வரக்கூடிய 22ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் மற்றும் உயர்நிலை குழு கூட்டம் நடக்க இருக்கிறது. இது கட்சி வாரியாக அந்தந்த தலைமையினுடைய
கூட்டங்கள் ஆலோசிக்கப்பட்டு அதற்கு பின்பாக மக்கள் நல கூட்டணியினுடைய தலைவர்கள் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். அதற்கு பின்பாக தான் என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்க இருக்கிறார்கள் என்பது குறித்து தெரிய வரும். அதே போன்று மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் நாளை இதற்கான ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறார்கள். இவர்கள் ஆலோசிக்கப்பட்டு அதற்கு பின்பாக அதிகாரப்பூர்வமான முடிவுகள் அறிவிக்க இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஏற்கனவே இந்த தேர்தலில் புறக்கணிப்பு செய்யலாம் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தலை புறக்கணிக்கலாம் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். ஆனால் மக்கள் நல கூட்டணி பொறுத்தவரை கூட்டணி தலைவர்கள் சேர்ந்து கலந்து ஆலோசித்து அதற்கு பின்பாக தேர்தலில் போட்டியிடலாமா அல்லது புறக்கணிப்பு செய்யலாமா என்ற முடிவுகள் எடுக்கப்படும் என்றும், திருமாவளவன் பொறுத்தவரை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சந்திப்பின் போது இதே கருத்து வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அதிகாரப்பூர்வமாக பேசி தேர்தலுக்கான நிலைப்பாடுகள் எடுத்து தேர்தலில் போட்டியிடுவார்களா அல்லது புறக்கணிப்பு செய்வார்களா என்ற அதிகாரப்பூர்வமான முடிவுகள் 22ஆம் தேதி தெரிய வரும். உமா.